இந்த தீபாவளிக்கு 2 டேஸ்க்கு முன்னாடியே வந்து தீபாவளி பலகாரம் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் முதல்ல வந்து அதிரசம் தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ அதிரசம் பண்ணுறதுக்கு தான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். வெல்லத்தை எல்லாமே உடச்சி வச்சுட்டோம். அதை பார்த்துட்டு நானும் பண்ணுறேன்ட்டு பாப்பா வந்துட்டு உடச்ச வெல்லத்தையே உடச்சிட்டு இருந்தா. அந்த வெல்லத்தை உடைக்க உடைக்க அவளுக்கு வேர்வையாக வருது. அதை வேற துடைச்சிக்கிறா. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பு வந்துருச்சு. நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும்ன்ட்டு விட்டுட்டேன். அதுக்குள்ளே வந்து மாவெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு கடைசியாக வந்து வெல்லத்தையும் கிட்டேருந்து வாங்கியாச்சு. இதுக்கு மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிலோ மாவு பச்சரிசி எடுக்கிறோம்னா 3/4 கிலோ வெல்லம் வந்து கரெக்டாக இருக்கும். அதே தான் கிளாஸு கப்லையும் 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறோம்னா 3/4 கிளாஸ் வந்து வெல்லம். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும். எப்பவும் போல் அதிரசத்துக்கு முக்கியமானது இந்த பாகுப்பதம் தான். ஸோ தண்ணியில் ஊற்றும் போது அதை அப்படியே எடுத்தோம்னா உருட்டு பதம் மாதிரி வரும். தொட்டா கொல கொலான்னு இருக்கும். அந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணி மாவை போட்டு கிண்டி எடுத்து வச்சாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரிப்பன் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து 2 டேஸ் கழித்து வந்து சுடலான்னு சொல்லி எடுத்து வச்சுட்டோம். பாய்.